ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. பங்குனி மாதம் வளர்பிறை சுக்லபக்ஷம் சுக்கிரவார வெள்ளிக்கிழமை பிரதோஷம். முதல்ல பிரதோஷம் என்னன்னு பார்ப்போம். பிரதோஷத்தோட வரலாறு முதல்ல பார்ப்போம். சிவன் ஆளுகால விஷத்தை பருகிய போது உடனிருந்த பார்வதி தாயார் சிவனின் கழுத்தை பிடித்து கொண்டார். இதனால் சிவன் பருகிய விஷம் சிவனின் உடம்பில் செல்லாமல் கழுத்து பகுதியிலேயே நின்றுவிட்டது. இதனால் சிவனின் கழுத்து பகுதி நீல நிறமாக மாறியது. இதனால் சிவனுக்கு திருநீலகண்டர் என பெயர் பெற்றார். அப்போது சிவனுக்கும் பார்வதி தாயாருக்கும் காவலாக நந்தியம்பெருமான் இருந்தார். கையிலில் அப்போது தேவர்கள் தஞ்சமடைந்திருந்தனர். சிவனின் நிலை பற்றி அறிய ஆவலாக இருந்தனர். எனவே சிவன் பார்வதி தாயாருடன் நந்தியம்பெருமான் தலை மீது இரு கொம்புகளின் நடுவில் தோன்றி சிவகணங்கள், தேவர்கள், முனிவர்கள், ஞானிகள் அனைவருக்கும் காட்சி அளித்து ஆசிகள் வழங்கினார். பிரதோஷ வேலை என்பது